அடுத்த பயான் ஷேக் ரஷ்மி சாஹிப் அமீனி அவர்கள் மரண சிந்தனையுடன் ரமலானில் கால் பதிப்போம் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்காக அவரை இங்கு அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்று நிலை வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால் அன்பார்ந்த ஈமான் உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்களே, யுவதிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான இந்த அமர்வில் மாலை 4:30 இருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்கள் இந்த இடத்துல நாம் எல்லாரும் திரளாக அமர்ந்திருக்கிறோம். உண்மையிலே உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு கஷ்டம், மிகப்பெரிய ஒரு சிரமம், இடுப்புல வருத்தம், கால கையை நீட்டிக்கூட இல்லாத ஒரு நிலைமை, பல சிரமங்களுக்கு மத்தியில் ஒன்றுக்கு பின்னுக்கால 4வது பயான் அமர்ந்திருக்கிறோம். நான் ஒரு செய்தியை சொல்கிறேன், அது உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாகவும் ஒரு ஆறுதலாகவும் இருக்கின்றதுக்காக. ஷேக் அவங்களே முன்னால் சொன்னாங்க, தாய்மார்கள் கொஞ்சம் நுணுக்கமாக கேளுங்க, யாரும் போகாதுங்க. 3 உரைகளை கேட்டுட்டோம். 4வது முக்கியமான தலைப்பில் உங்களுக்கு கடைசி பயானாக இந்த உரையை போட்டாங்க. எனக்கு வயசில் உங்களுக்கு விளங்குது, பேசக்கூடிய நிலைமையில் இல்லாமல் தான் நானும் பேசுகிறேன். ஏண்டா உண்மையிலே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் என் லைஃப்பில் நீண்ட ஒரு காலத்துக்கு பின்னால் ஒரு 3 மணித்தியாலம் தொடர்ந்து இருக்கிறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சான். அது மிகப்பெரிய பாக்கியம். நான் இதை மிகைப்படுத்துகிறதா நினைக்கிறேன். ஹதீஸை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் சொல்கிற இந்த ஹதீஸ் மௌத்து வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது பெரிய ரிலாக்ஸ் ஆகிக்கும், ஆறுதல் ஆகிக்கும். இந்த ஹதீஸுக்கு பின்னால் நீங்கள் நினைப்பீங்க, இன்னும் 4 பயான் போட்டால் பரவாயில்லன்னு நினைப்பீங்க. ஏன்னா இந்த வானத்துக்கு கீழே, இந்த பூமிக்கு மேலே இதை விட சிறந்த இடம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய, தூர சொல்லக்கூடிய, குர்ஆன் சொன்னா போற்றக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். நீங்கள் உங்களோட லைஃப்பில் 1000 மஜ்லிஸ்களில் கலந்துருப்பீங்க, 1000 மீட்டிங்களுக்கு போய்த்திருப்பீங்க, பல்லாயிரக்கணக்கான சொகுசான வாகனங்களில், சொகுசான சேசுகளில் உட்கார்ந்துருப்பீங்க, ஏசி பொருத்தப்பட்ட அறைகள் இருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? கோடி பெருமதியான ஃப்ளைட்டில் நீங்கள் பறந்து, கோடி செலவழித்து வெளிநாடுகளுக்கு போய்த்து, உங்களோட குடும்பத்தோடு நீங்கள் மிகப்பெரிய சொகுசான பில்டிங்குகளில், அடுக்குமாடிகளில், சொகுசான நல்ல குழு அறைகளில், நல்ல ஆம்சேர்களில் உட்கார்ந்து நல்ல கம்ஃபர்டபுளாக நீங்கள் இருந்திருப்பீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போ நாங்கள் இருக்கிற இந்த இடம் நிற்கையா, இதுதான் இந்த வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம். அல்லாஹ் தஆலா சிறப்பித்து சொல்லக்கூடிய இடம். இப்போ இங்கே வெறுமனே நீங்கள் நான் மட்டும் இல்லை, உங்களோட என்னோட இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட கண்ணியமான மலக்குமார்கள் இப்போ உங்களோட என்னோட இருக்கிறாங்க. இந்த மலக்குமார்கள் எங்களோட இருந்து, நான் இதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கொள்கிறேன், நஷ்டம் இல்லை. உங்களோட காதுகளை இங்கே ஒப்படைங்க, உங்களோட காது உள்ளத்தை இங்கே ஒப்படைச்சு காதை கூர்மையாக்கி கேளுங்க. எல்லாமே சத்தியமா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வரப்போக்குள்ள வீட்டில் நோயாளியாக இருந்தால் என்னை தூக்கி கொண்டு வைத்து வைவாப்பான்னு சொல்லுவீங்க. அவ்வளோ சிறப்பு. வாழ்க்கையில் இவ்வளோ காலத்துக்கு கூட இப்படி ஒரு அமர்வு. அல்ஹம்துலில்லாஹ். கலதாரி வைத்திருக்கலாம், ஹில்டனுக்கு வைத்திருக்கலாம், கடல் தாண்டி தாஜ்மஹாலை வைத்திருக்கலாம், பேராதரி பூங்காக்கு வைத்திருக்கலாம், மக்களுக்கு வைத்திருக்கலாம். நீங்கள் போய் உட்கார்ந்திக்கலாம்.
இது சுஜூதுக்கு போனா கல்லு குத்தக்கூடிய, உட்கார்ந்தா கல்லு குத்தக்கூடிய ஒரு இடமாகத்தான் இருக்கட்டுமே. இது அல்லாஹ்வுடைய பார்வையில பெருமதி. ஏண்டா இப்ப நான் நீங்கள் இருக்கிற மலக்குமார்களோட இந்த சபைக்கு ஒரு தனி ஒரு கௌரவம் வைக்கிறது, இதுக்கு ஒரு தனி கண்ணியம் வைக்கிறது. இப்ப அல்லாஹ் தஆலா இங்க ரஹ்மத் என்கின்ற அருளை இறக்கிறார், சக்கீனத் என்று சொல்லக்கூடிய அமைதி இறக்கிறார். மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்றாங்க. அல்லாஹ் இந்த சபையை பெருமை பாராட்டி பேசுறார். உங்களுக்கு இப்படி ஒரு சந்தோஷம் இல்லையா? உங்களோட பேர் இப்ராஹிம், உங்களோட வாப்போட பேர் அப்துல்லா, அப்துல்லாட மகன் இப்ராஹிம். இப்படி அல்லாஹ் இப்ப சொல்றான். மலக்குமார்கள் அல்லாஹ் சொல்லுவானாம், அமரர்களே மலக்குமார்களே, நான் இவங்களை படைக்கிற நேரம் தான் உங்கள்ட்ட ஒரு ஐடியா கேட்டேன். ஞாபகமா என்ன? நான் இப்படி ஒரு மனு வர்க்கத்தை படைக்க போறேன். அதுக்கு மலக்களோட ரிப்ளை என்ன தெரியுமா? நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக் வ நுகத்திஸ் லக். உன்னை புகழ்றோம், உன்னை தோற்றோம், உன்னை போற்றோம், உன்னை துதிக்கிறோம். நாங்க இருக்க போக்கல ரத்தம் சிந்தக்கூடிய, கீறி கிழிச்சு கொண்டு சாக போற படைப்பினை படைக்கோடுமான்னு அன்றைக்கு கேட்டேன். இப்ப அல்லாஹ் சொல்றான், மலக்குமார்களே அங்க பாருங்க, திகனையில அந்த சின்ன பள்ளிக்குள்ள ஆண்கள் பெண்களாக குடும்ப சகிதம் ஒரு குழுமம் உட்கார்ந்து என்ன பத்தி, என்ன மார்க்கத்தை பத்தி, தீனை பத்தி, இஸ்லாத்தை பத்தி, குர்ஆனை பத்தி, சுன்னாவை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறாங்க என்று அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுறான். சுருக்கமா வழங்குங்க, மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய, ரஹ்மத் இறங்கக்கூடிய, சக்கீனத் அமைதி இறங்கக்கூடிய, அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசக்கூடிய ஒரு சபையில இருக்கிறோம். இன்னும் ஒரு செய்ய சொல்லிட்டு போறேன். இது முடிய வானவர்கள் அல்லாஹ் தேறி போறான். அல்லாஹ் எல்லாம் மறைஞ்சவன். மின்ன ஜீத்தும் எங்கிருந்து வாரீங்க? அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் மிக அறிந்தவன். மலக்கு மாட்ட கேட்கிறேன், யா அல்லாஹ், நாங்க திகனையில் அப்படி கும்புக்கந்தர் ஏரியாவில் அப்படி போனோம், ஒரு சின்ன பள்ளிவாசல், அதுக்குள்ள ஒரு கூட்டம் உட்கார்ந்து ஒரு மார்க்கத்தை பேசி கொண்டிருந்தாங்க, திக்ர் செஞ்சு கொண்டிருந்தாங்க, குர்ஆன் ஓதி கொண்டிருந்தாங்க, ஸலவாத் சொல்லி கொண்டிருந்தாங்க, நாங்களும் போய் உட்கார்ந்தோம். இப்ப அல்லாஹ் கேட்கிறான், அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? யார? அவங்க சொர்க்கத்தை ஆசை வச்சு தான் வந்திருக்கிறாங்க. எண்ணங்களை தூய்மையாக்குங்க. ஒரு படம் பார்க்கறதுக்கு ஒருத்த 3 மணித்தியால செலவழிக்கிறான். பஸ்ஸில் தொங்கிக் கொண்டு 2-3 மணித்தியால நடந்துட்டு போறான். எவ்வளவு வேலை செய்யறானே. அல்லாட பள்ளிக்குள்ள உணர்வு பூர்வமா உட்காருங்க. அல்லாட திருப்தியை மட்டும் நோக்கமா கொண்டு உட்காருங்க. இன்னும் நேரம் போகாதான்னு நினைக்கிற அளவு உட்காருங்க. இன்றைக்கு என் மனைவி புள்ளகளோட வந்து அவங்களுக்கு சொல்லுங்க, இறங்காதுங்க, போகாது, உட்காருங்க. ஏன் தெரியுமா? இப்ப மாணவர் போயாச்சு. அல்லாஹ் கேட்கிற, எங்கிருந்து வாரீங்க? இப்படித்தான் போனோம், ஒரு குரூப், நாங்களும் உட்கார்ந்தோம். சரி, அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? அல்லாஹ் அவங்க உன்ன சொர்க்கத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்துக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் கேட்கிறான், இந்த சொர்க்கத்தை அவங்க கண்டிக்கிறாங்களா? இல்லை யாரும். இந்த சொர்க்கத்தை காணாமலே இந்த சொர்க்கத்தை ஆசை வச்ச ஒரு சமூகமா வேற? யா அல்லாஹ், உன்னை நரகத்தை பயந்துதான் அதில் உட்கார்ந்துக்கிறாங்க. என்ன நரகத்தை கண்டிக்கிறாங்களா? இல்லை யாரும் கண்டில்லை. ஏன் நரகத்தை காணாமலே நரகத்தை பயப்படுகின்ற ஒரு கூட்டமா வேற 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 என்ன? யா அல்லாஹ், அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படோடு ஆசைப்படுறது. அல்லாஹ் சொல்லுவானாம், எல்லாரையும் நான் மன்னிச்சுட்டேன். சுப்ஹானல்லாஹ். உடனே மலக்கு சொல்றாரு, ஃபீஹிம் ஃபுலானுன் ஹத்தா, அவங்களுக்குள் ஒத்தி பாவம் செய்கிறவன் வந்திருந்தால், இன்னமா மர்ர ஃபஜலஸ்தன, சும்மா கடந்து போன தேவைக்கில்லை, சும்மா வந்து உட்கார்ந்து, இந்த ரோட்டால போன ஒரு சத்தம் கேட்ட, சரி வந்து உட்காருவோம், அப்படி வந்தேன். மகரிபத்துல வந்து மாட்டிக்கொண்டு சும்மா உட்கார்ந்து, வீட்டுக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் வந்து நீங்க சொல்லி தீயெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு சொல்லிட்டு வந்தேன், இப்படித்தான் அவங்க பள்ளியில பயனுடைக்கு நாங்கள் போறோம், சரி நாங்களும் மாறோம், அப்படி வந்து உட்கார்ந்து. அல்லாஹ் சொல்லுவானா, அவனையும் நான் மன்னிச்சுட்டேன். லா யஸ்கா, இப்படியான மஜ்லிஸ்களுக்கு வார ஒரு நாளும் கெட்டு போக மாட்டாங்க, நாசமாக மாட்டாங்க, அழிய மாட்டாங்க. மன்னித்துட்டே என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சபையில் நான் நீங்கள் அமர்ந்திருக்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, சகோதரர்களே, எனக்கு ஒரு தலைப்பு போட்டிக்கிறாங்க, மரண சிந்தனையோடு நம்ம நாடுக்குள்ள போவோம். மாஷா அல்லாஹ், தரமான 3 சிறந்த தலைகள், அவங்களோட பார்த்தா நாங்கள் எல்லாம் இல்லை.
மிகப்பெரிய அளவு படித்த 3 பெரிய அறிஞர்களோட பயான நாங்கள்லாம் கேட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான தலைப்பு. நான் நினைச்சு வந்த மாதிரி போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்ன நினைச்சு வந்தேன்? ரமலான சிறப்பு, ஈத்காஃப்ட சிறப்பு, குர்ஆன்ட சிறப்பு எல்லாம் பேசப்பட்டாச்சு. பெரும்பாலும் 3 பேனுக்கு எல்லாம் வந்தாச்சு. இப்போ நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். மரண சிந்தனையோடு ரமலானில் கால் பதிப்போம். உங்களோட உள்ளங்களை ஒருமுகப்படுத்துங்க, உங்களோட காதுகளை கூர்மையாக்குங்க, உங்களோட சிந்தனையை ஒருமுகப்படுத்தி கேளுங்க. எல்லாமே சத்தியம். இந்த பயான் முடிவில் உங்களுக்குள்ள பெரிய ஒரு மாற்றம் வரும் இன்ஷா அல்லாஹ். போதுமானவர். முடிகிற நேரம் உங்களுக்குள்ள பெரிய ஒரு சேஞ்ச், பெரிய ஒரு மாற்றம் வரும் இன்ஷா அல்லாஹ். சொல்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னு சொல்லி அது மிக முக்கியம். சின்ன பிள்ளைகள் விளையாடுவாங்க, ஓடுவாங்க, பாய்வாங்க, அது பிரச்சனையே இல்லை. ரசூலோட மஸ்ஜிதும் அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் பெரியவங்க தாய்மாரோட செல்ல ப்ரொஜெக்ட் போடப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட சிந்தனை ஒருமுகப்படுத்தி கேளுங்க. உங்களோட உள்ளத்தில் பெரிய ஒரு சேஞ்ச் எல்லாம் வச்சு நிச்சயமா பெரிய ஒரு மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. பாருங்க, மரண சிந்தனையோடு ரமலானில் கால் பதிப்போம். இன்றைக்கு விரும்பியோ வருத்தம் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்டு. மரணம் என்ற அந்த சிந்தனை எங்களுக்கு பெரும்பாலும் இல்லாமல் போன ஒரு காலம். உங்களோட உள்ளங்களுக்கு ஒரு தர்பியா வருவாங்க, குடும்ப தர்பியா. இது குடும்ப தர்பியா. என் உமாவோட, பாப்பாவோட, மனைவியோட, புள்ள குட்டிகளோடு வந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் டேரிங் போய் ஒரு மனிதன்ல மாற்றம் வாரதை எங்க வச்சுக்கிறேன்னு தெரியாது. சில நேரம் இந்த பயான்ல வர ஒரு சம்பவம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நான் சொல்ல போற ஒரு வரலாறு உங்களுக்குள்ள பெரிய ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தலாம். உங்களோட கண்ணால் ஒரு கண்ணீர் சொட்ட கூட வைக்கலாம். உங்களுக்கு ஒரு தௌபாக்க கொண்ட உணர்வு கொண்டு ஏற்படலாம். எங்கன்னு தெரியாது. கொஞ்சம் நுணுக்கமாக கேட்டுக்கொண்டு வாங்க. தூக்கம் புகாது, டயர்டாக மாட்டீங்க, நீங்கள் நல்ல லைட்டு கேட்பீங்க இன்ஷா அல்லாஹ். உங்களோட சிந்தனை ஒருமுகப்படுத்துங்க. பாருங்க, மரண சிந்தனையோடு ரமலானில் கால் பதிப்போம். உங்களுக்கு இன்றைக்கு காலையிலிருந்து இப்போ 8 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 14 மணித்தியால கழிச்சிட்டோம் வச்சுக்கோங்க. யாரோட மனசுல சரி எனக்கு ஒரு மூத்திக்கு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுங்கையோட போகணும், என்ன குளிப்பாட்டுவாங்க, கபம் செய்வாங்க, தொழிலிப்பாங்க, அடக்குவாங்க, இப்படி ஒரு சிந்தனை யாருக்கு சரி வந்திருக்கா? வந்துச்சா? இன்னைக்கு உங்களோட ஒரு ஜனாசா என்றால் அந்த மையத்து வீட்டுக்கு நீங்க போறீங்க. அங்க போனா நாங்க பார்வையாளர்கள். அங்க என்ன செய்யறோம்? கட்டில் அங்கிட்டு போடு, பெட்ஷீட்டை கிட்டிலு, மையத்தை நேரே போடு, மையத்தை இப்படி போடு, கிபிலா போட்டு போடலுமா, கிபிலா நோக்கி போடாம கேளுமா, தண்ணி பால் இங்கடி 3 பக்கெட் எடுத்துட்டு வா, பஞ்சங்க, செம்பெங்க, விஞ்ஞானங்க, இப்படித்தான் யோசிக்கிறோம். பிள்ளையல்ல. இப்ப மௌத்தா போனது ஆயிஷா தாத்தா, இப்ராஹிம் மாமா. இப்ராஹிம் மாமாவோட மையத்துக்கு நான் பைத்திக்கிறேன், அவ்வளவுதான். என்ன இப்ப இப்ராஹிம் மாமா மௌத்தா பைத்தாரு, ஆயிஷா தாத்தா மௌத்தா பைத்தா. இப்ப இன்னைக்கு பைத்திக்கிற இஸ்மாயில், மூசா, ஈசா, ஹாரூன், தாவூத் இவங்க எல்லாம் நிக்கிறதானே. இன்னைக்கு ஹப்சா, சௌதா, பாத்திமா, ஆயிஷா இவங்க எல்லாரும் என்ன அங்க பார்வையாளர்கள், வேலை வெட்டி செய்யறவங்க, ஓட்டி ஆடி வேலை செய்வாங்க, கட்டில போடுவாங்க, அது கட்டில சொற்க என்ன செய்வாங்க, சொற்கா மெத்தையெல்லாம் தூக்கிடுவாங்க. எல்லாம் தூக்கிட்டு அப்படியே ஃபுல்லா ஒரு பலகையை போட்டு மையத்தை அப்படி கிடத்தி வச்சு காலோட விரலோட விரலை சேர்த்து கையை நீட்டி விட்டு நாளைக்கு ஒரு கட்டை போட்டு இதெல்லாம் செய்வாங்க. இவ்வளவு வேலை வெட்டி நடக்குது. ஆனா உள்ளுக்கு ஒரு நாளைக்கு என் வீட்டுக்கு வருவாங்களேடா, என்னையும் இப்படி படுக்க போடுவாங்க தானே, என் விடுப்புகளை நான் இப்ப என்ன கண்ணால பார்த்தேனே, ஷேட்டை கரெக்ட் இல்லை, அபாயாவை கரெக்ட் இல்லை, ஜிப்பாவை கரெக்ட் இல்லை, அவ போட்டிருந்த கவுனை கரெக்ட் இல்லை, கத்திரி எடுத்த பராசுலர் வட்டு, கத்திரி எடுத்த பராசுலர் வட்டு பிறந்த மாதிரி மேல முழு நிர்வாணமாக ஆக்கினேன். ஒரு வெள்ளப்படவையால மூடி விட்டேன். பெருவிரல் 2 சேர்த்து கட்டின, கை 2 நீட்டி விட்ட, நாடிக்கு ஒரு கட்டை போட்டேன். ஒரு நாளைக்கு எனக்கும் இது நடக்கும். எல்லாமே சத்தியமோட மனசை தொட்டு சொல்லுங்க. இப்படி ஒரு சிந்தனைகளுக்கு வருதா இல்லையா? வரல வரல. கும்புக்கந்துறையில இங்க ஒரு ஜனாசா நடந்தா முதலாவது எதை யோசிக்க தெரியுமா? மௌத்தாகி ஆச்சு.
புளிக்கறி, அச்சாறு, சம்பரிசி, இறைச்சி கடையில் இருப்போமா, மாடு இருப்போமா? மையத்து விழுந்தாச்சு. இப்போ சிந்தனை முழுக்க என்ன தெரியுமா? எந்த மெனு நல்ல புளிக்கறி, புளியான பருப்பு, சோறு நோம்பலை செய்வோமே. அவர் இருக்கங்காட்டி விருந்தோம்பல் செஞ்சு கொஞ்சம் பெரிய ஸ்பெஷலாக செய்வோமே. இப்போ மையத்து ஜனாசா அந்த வீட்டுக்கு போன முதலாவது வார சிந்தனை என்னச்சுன்னா, பக்கத்து வீட்டில் ஆக்குறா, கட்டடி சாக்குறா, பள்ளியால் ஆக்குறா, ஜனாசா அமைப்பாளர் எத்தனை சகந்தாரா, 25 சகந்தாராமா. இவரோட மையத்தை பொறுத்த மட்டும் ஒரு 45 வரைக்கும் மீதியை நாங்கள் எடுப்போமா அப்புவோமா, இந்த வாக்குவாதம். ஏன்னா விருந்து தானே. அங்கே வந்து தின்ன குடிச்ச இல்லாதவங்க சாப்பிட்றதுக்கு வர, கல்யாணத்துக்கு வர மாதிரி ஃபீலிங். மையத்தை வச்சுக்கொண்டு முதலாவது வார சிந்தனை என்னன்னா, புளிக்கறியா, இறைச்சா, மீனா, பருப்பா, என்ன சாப்பாடு. அடுத்தது என்ன? நெஸ்கஃபே மெஷின், நெஸ்டி மெஷின். சுப்ஹானல்லாஹ். நெஸ்கஃபே மெஷின், நெஸ்டி மெஷின். அடுத்தது ஈச்சப்பழம், கல்கண்டு. நீங்க நான் சொல்றத என்னோட நீங்க வாங்க, உங்களோட சிந்தனை ஒருமைப்படுத்திக் கொண்டே வாங்க. உண்மையிலே எங்கட வீடுகள், எங்கட ஜனாசா வீடுகள் கூட இன்றைக்கு என்னண்டா, முஸ்லிம்களோட ஜனாசா பெரும்பாலும் 24 hours வச்சுக்கொள்றல. பெரும்பாலும் வசியத்தும் அப்படிதான். 12 மணிக்காலும் 8 மணிக்காலும் 10 மணிக்காலும் மையத்தை எடுத்துட்டு. ஆனா உண்டு இரவைக்கு முழிச்சு நிற்கிறதுக்கு ஒரு கேங் ரெடியாக நிற்க, வைஃபை எல்லாம் போட்டுக்கொண்டு, போன் கையில் எடுத்துக்கொண்டு, கோஃபி எல்லாம் ஊற்றி வச்சுக்கொண்டு, கார்டு விளையாடி கொண்டு. சுப்ஹானல்லாஹ். அந்த அந்நியர்கள ஜனாசா வீடுகள் கிழமை கணக்கில் மாச கணக்கு இழுக்கிற மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட ஜனாசா வீடுகளும் மையத்தின் சிந்தன வாரத்துக்கு பகரமாக விருந்தோம்பல் வியாசத்துக்கிட்டு வர கோஃபி 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 நான் குடிக்கிறேன், டீ 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 இங்கிட்டு வர ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ் ட்ரிங்க்ஸ். என்ன நடக்குது? கூடுமா கூடாத பத்துவான பேச வரல. ஜனாசா வீடுகளும் கூட விருந்தோம்பல் செய்கின்ற ஒரு இடமாக மாறி போற காலம். மையத்தை தூக்கி கொண்டு போகல என்ன சொல்ற துவா திக்ர் சொல்லுவாங்க குர்ஆன் சொன்னால. மையத்தை தூக்கி கொண்டு போகல என்ன செய்ய ஒரு துவா திக்ர் காணல. எப்படி போகணும்? அமைதியா போகணும். இமாம் சொல்லுவாரு, முன்னால பின்னால வலதால இடதால ஜனாசாக்கு போகணும். ஜனாசாக்கு முன்னுக்கு பின்னுக்கு வலதுக்கு இடதுக்கு எல்லாம் மக்கள் சேர்ந்து நிறைஞ்சு போவாங்க. இங்க பாருங்க, எந்த திக்கரும் இல்லை, எந்த ஓதலும் இல்லை, வெள்ளப்படம் விரிச்சு வச்சு போறதும் இல்லை, தணல் கட்டி தூக்குறதும் இல்லை, தலையை விரிச்சு போட்டுக்கொண்டு சேத்தை கிழிச்சு போட்டுக்கொண்டு தடா தடான்னு அடிச்சு கொண்டு அதுவும் இல்லை. அப்ப எது இருக்கணும்? எப்படி போகணும்? அவட மூத்த மருமகள் கிட்னி விஷயம் ஓகே, சளி சேர்த்துட்டா. அவட சின்ன மகள் பெரிய பிள்ளை ஆகிட்டாயிருமே, அவள் இப்போ கருக்கான் பிரச்சனை மையத்து பிள்ளை போகல. வேற அந்த காணி எடுத்துட்டீங்கன்னா எப்படி வேலை வெட்டி முடிஞ்சாயிருக்குமே. அவட மூத்த மகன் அமெரிக்காவில் படிச்சு முடிச்சு வந்துட்டா. வைஃபோட அந்த ஹார்ட் பிரச்சனை ஓகே, அவரோட பிஸ்னஸ் கடனில்லை சரியா. மையத்து பின்னுக்கு அப்படித்தான் போகிறேன். இங்க ஒரு ஓதல் இஸ்லாம் சொல்லி தரலண்டா, எந்த திக்ருக்கு பின்னுக்கு இல்லைண்டா. இப்ப என்ன செய்ய சொல்லுதாயிக்கும்? ஒரு நாள்ல தூக்கிட்டு போற நேரம் அது நான் என்னதான் தூக்கிட்டு போறேன், நான் தான் பேய்த்து கொண்டிருக்கிறேன். இப்ப கொஞ்சத்துக்கு முன்னுக்கு வந்தாங்க, உடுப்பு எல்லாத்தையும் பராசு வெட்டினாங்க, உரமாக்கினாங்க, முழு நிர்வாணமா நிலைமையில வெள்ளப்புடவையால மூடினாங்க. சுப்ஹானல்லாஹ். இதே நிலைமை எனக்கு மாதிரி வெண்ணெய் தூக்கிட்டு போவாங்கன்ற சிந்தனை வந்த மக்களுக்கு வேறுகிறது. கொரோனா பீரியட்ல பெரிய ஒரு கஷ்டமா போனேன்னா, ஒரு ஏரியால 2 பக்கம் மையவாடிக்கு ரோட் இருந்துச்சு, 2 பக்கம் ரோட் இருந்துச்சு. அதாவது பழமையா இதால ரோட்டிக்கும் அங்கே 2 சைடா ரோட். திடீர்னு ஒரு பக்கம் ஃபுல்லா தாப்பை அடிச்சு விட்டோம், ஃபுல்லா தாப்பை அடிச்சு கேட்டை போட்டாங்க. இது பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சு. அப்ப நான் கேட்கிறேன், ஏன் இந்த வேலை செஞ்சேன்? மௌலவி, இருமலி குடிக்கிற பானி ஒன்று இருக்குது, அந்த பானி போத்தல் எல்லாமே கபூர் அடியில். நைட்டானா பாபிக்கு போட்டுறானுகள், நைட்டானா பாபிக்கு போட்டுறானுகள் கபூர் அடியில். ராவைக்கு பஜ்ஜா போட்டு கொண்டு கூத்தடிக்கிறானுகள் கபூர் அடியில்.
மையவாடியில வந்து விளையாட்டு கூத்து கும்மாளம் இருக்குது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு மையவாடிகள் விகாரமா அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்க வேண்டிய மையவாடிகள் அல்லாஹ் பாதுகாக்கணும் பூந்தோட்டங்களாக மாறி வைத்து. மையவாடிகள் பூந்தோப்பு. மைண்ட் ரிலாக்ஸ், மையவாடிக்கு போ. உள்ளத்துக்கு ஓய்வு, மையவாடிக்கு போ. கொஞ்சம் கலசா போய் உட்காந்து ஒரு சிகரெட் அடிச்சுட்டு வர, மையவாடிக்கு போ. போய் உட்காந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பிள்ளைகளை விளையாட்டு பாக் விளையாடுட, மையவாடிக்கு போ. அன்னைக்கு நீங்க மையவாடிக்கு போங்க, உங்களுக்கு மரண சிந்தனை ஏற்படுத்தும். இன்னைக்கு மையவாடிக்கு போங்க, அந்த சிந்தனை வரல. அல்லாஹ் அருள் செஞ்சவங்களை தவிர என்ன நடக்குது? இரவைக்கு பாபிக்கு போட்ட இடமாக அது பாட்டும் கூத்தும் கும்மாளம் உள்ள இடமாக அது. அட இதுக்குள்ள இன்றைக்கு தான் அடக்கிட்டு வந்தோம். சுப்ஹானல்லாஹ். அந்த உணர்வை அற்று வாழ்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் நம்ம பார்க்கணும். ஜனாசாவை தூக்கி கொண்டு போகல, பின்னால வச்சா கச்ச கச்சல் பேசிக்கொண்டு வந்து 500 பேர் ஒரு ஜனாசாவோட போனா நீங்க செக் பண்ணி பாருங்க. 300 பேர் 275 பேர் பள்ளியில் வருவாங்க. அடுத்து 200 பேர் வெளியில சுபேசமா ட்ரௌசருக்கு கையை போட்டுக்கொண்டு அப்படி பார்க்கறது, இப்படி பார்க்கறது, மையவாடிக்கு போறது. சுப்ஹானல்லாஹ். எனக்கு காதால் நகையாது. மழை காலம், அவங்க உண்மையிலே பள்ளியிலுக்கு தொலை வரல, வெளியில தான் இருந்தாங்க. இப்போ மையத்துக்கு நைனே போனா அவங்க பேசிக்கொள்ற கபருளுக்கு தண்ணி வார மாதிரி இருக்கிறதுக்கு வாரப்பட வைக்கணும். சுப்பேசர் மாதிரி அவங்க. இன்னொருத்தர் சொல்றா, இல்லடா நான் சவுதியில் கண்டடா லாச்சி கபர் வைக்கிறா. கபர் இப்படி தோண்டி சுகரில் இப்படி தோன்றுறது, தோண்டி உள்ளுக்கு மையத்தை போட்டு மூடிட்டு இருக்கிறது. அது நல்ல மெத்தட்டே. எப்படியோ ஒன்று ஒழுங்கா அடக்குவாங்க, அப்ப நல்ல அடக்கம் செய்வாங்க. நீ தொழுதாத்தானே நாளை கொடுக்க தொழுகிறதுக்கு ஒரு சமூகத்தெல்லாம் உருவாக்குவாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? மையவாடியிலும் அந்த சிந்தனை இல்லை, வீட்டிலையும் அந்த சிந்தனை இல்லை. வீட்டில் மனைவி கிட்ட இன்றைக்கு நீங்க பேசி ஒரு மும்மி பேசணும், நான் என் மனைவி கிட்ட பேசணும், என் மனைவி கிட்ட பேசணும். நீங்க இன்றைக்கு ரஸ்மி சாஹிப் ஜனாசா பற்றி சொன்னப்பா, நான் மௌத்தா போனா எந்த கடல் இப்படி இருக்கிற எந்த புள்ளகண்ட படிக்கு பொத்துமா வாய அவசரமா பேசிக்கொண்டு நீங்க இப்படி தாண்டா மௌத்தா போனா எப்படி சுண்ணா முறைப்படி செஞ்சது, அல்லாஹ் வித்தியத்தை கலந்துடாத, அல்லாஹ் சொன்ன மாதிரி என்ன ஜனாசாவை பொத்தும். மையத்தை பத்தி பேசப்படாது, ஜனாசா பத்தி பேசப்படாது. அதை பத்தி பேசினா அவசரம். இப்ப பேசுற மௌத்தா பேசுறோம். அட மௌத்து நிச்சயமானது தானே. நபித்தோழர்கள் வசியத்தை எழுதி வச்சாங்க, வசியத்தை சொன்னாங்க. கட்டாயம் பேசி இருக்கணும். திடீர்னு வரும், சொல்லி வரதல்ல மரணம், சொல்லாமலே வந்துடு. மரண சிந்தனையோடு ரமலானில் கால் பதிப்போம். இந்த சிந்தனையில் அவங்க போவானா? இந்த சிந்தனையை ஆழமா மனசு கெடுங்க. நடந்து முடிஞ்ச பல நிகழ்வுகள் எங்களுக்குள்ள உணர்வு ஏற்படுத்ததில்லை, எங்களுக்குள்ள சிந்தனையை கொண்டு வரதில்லை. எத்தனை நிகழ்வுகளை கண்ணால பார்த்தோம். இந்த உலகத்துக்கு நாங்க வாழ வரல. பேசுறா முடிக்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. கேட்கிற நீங்க வீட்டுக்கு போய் சேர்ந்து ஒரு டீய ஒரு கவலை உணவு வாயில திம்பிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. வலது கால தூக்குறவனுக்கு இடது கால தூக்குறதுக்கு அவகாசம் இல்லை. மரணம் என் சிந்தனை ஒரு 25 வருஷத்துக்கு மேல கொண்டு போறேன். நான் ஓதிக்கொண்டிருக்கிற மாணவன், அது லீவு காலம். என்னோட மாமா இருந்தார் அம்பலாந்தூர் பள்ளியில், பானந்தூர் அம்பலாந்தூர் பள்ளியில் இருந்தார், இமாமா இருந்தார் நீண்டொரு காலம். ஒரு 10 நாள் என்ன கொத்து போட்டாரு பள்ளியில் இருமகன். நானும் ஆசையோடு போயிட்டு பள்ளியில் 10 நாள் இமாமா இருந்தேன். அப்ப லுஹர் தொழுவிச்சுட்டு நான் ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்து சேட்டை கட்டி வச்சுட்டு நான் நடப்பு ஓதிக்கொண்டு, சின்ன பிள்ளை குருவான பிறகு ஓதிக்கொண்டிருக்கிறேன். தற்ற சத்தம் கேட்குது, வாங்க என்ன உள்ளுக்கு வந்தவர். அவங்க அப்படித்தான் ஹசரத் ஹசரத் அப்படிதான் சொல்லுவாங்க. ஹசரத் ஒரு தாழ்த்துண்டு தாங்க, பள்ளி எச்சம் போட்டி கேட்டாரு. நான் தாழ்த்துண்டை கொடுத்து கூட தான், நான் தாழ்த்துண்டை கொடுத்து எடுத்துட்டு போயிருந்தாரு.
இது பள்ளி, அது வீடு பக்கத்தில். நான் மற்ற பக்கத்தை பிரட்டி ஓதிக்கொண்டிருக்கிறேன். மருக தட்டுற சத்தம் வாங்கண்டா அந்த வீட்டு சின்ன புள்ள வாரான். ஹசரத் ஹசரத் உம்மாவோட கூட்டிட்டு வச்சு வாப்பா மவுத்து. வாப்பா மவுத்தா? பள்ளி இருந்தாரு, எச்சம் இருந்தாரு, தாழ்த்து இருந்தாரு. என்னடா இது? டக்குனு சேர்த்த போட்டு ஓட்டி போறேன். போனா கிச்சனோட ஒரு சாய்மானம், அந்த சாய்மானத்தை சாங்கிக்கிற சோத்த போடுக்குள்ளன்னு சொன்னான். அவன் சோத்தை போட்டுண்டு அந்த ஒரு சத்தத்துக்கு திரும்பி பார்த்தா அவர் அப்படி போன அப்படி மவுத்து தோறுதோடு அப்படியே மவுத்தாரு. இப்போ எனக்கு ஒன்றும் தெரியும், நான் ஒரு சின்ன பிள்ளை தான். ஐநூத்தி நான் பார்க்கிறேன் அப்படின்னு கொண்டிருக்கிறார். நான் இந்த ஒரு இடத்துல சொல்றேன். ஒருத்தர் சொன்னாரு, ஷேர் எங்களோட பொஸ் வந்து சைன் பண்ணுவாரு, சைன் பண்ணி 2 டொட் வைப்பாரு. சைனை பண்ணினார், ஒரு டொட்டை வச்சாரு, விழுந்துட்டாரு. சார் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு ஜனாதா செய்தி கேள்விப்படுது, இப்பதான் பேசிட்டு போனேன், எந்த அடையாளம் வைக்கிறது? இப்பதான் என்னோட கதைச்சிட்டு போனேன், எந்த அடையாளம் வைக்கல? நேற்று ராவ் என்னோட சகல்ல சிரிச்சு சிரிச்சு திட்டு கொண்டிருந்தேப்பா. என்ன நடந்தான்? அட்டக்காமே, நரம்பு அடிச்சாமே, பிரஷர் கூடியா பாருங்க, பிளாக் கொண்டா. நாங்க காரணம் சொல்லிக்கொள்ள, காரணமே இல்லாம அது நல்லா தான் எடுத்துருவாங்க. நான் உங்களுக்கு ஒரு 2 செய்தியை சொல்றேன். நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், உங்களோட எண்ணங்களை தூய்மையாக்குங்க. அல்லாட மஸ்ஜிது பிடிக்கிறோம், இது விளையாடுற இடமோ சிரிக்கிற இடமோ இல்லை, இது அல்லாட மஸ்ஜித், அல்லாட ரஹ்மத் இருக்கிற இடம். இங்க நீங்க எடுக்கிற இந்த உணர்வு இந்த ரமலான உங்களுக்கு தங்கத்தை விட பெருமதியானதாக ஆக்கும். இன்ஷா அல்லாஹ் நல்ல இஹ்லாஸோட வாங்க. உங்களுக்கு விளங்கு, நான் பேசுறது விளங்குமே. தொடர்ந்து ப்ரோக்ராம் உண்மையில் நான் பேசுகிற மாரி இல்லை, போட்டுட்டு கொடுத்துட்டு மக்கள் வருவாங்க, வந்து நான் கட் பண்ணுவோமான்னு கூட யோசித்தேல. ஒரு உள்ள மாறிப்போனாங்க. அல்லாஹ் அதுதான் கண்டது. அப்போ 2 மணி அல்லாஹ் வானத்துக்கு கீழே கோடி பேர்ல சாய்ஸ் பண்ணி எடுக்கிறான் பாருங்க. அதெல்லாம் ஞாபகம், அதெல்லாம் அருள். நான் பார்க்கிறேன் என்னண்டா, ரமலானுக்கு நீங்கள் நான் கால் பதிக்கிற நேரம் இது என்ன கடைசி ரமலானா இருந்தால் இல்லை. எனக்கு இப்பதான் 16 வயசு. 16 வயசு யாரும் போறல மகன், 69 தான் போறேன். அப்படி திடீர்னு வைக்கிறோம் தெரியா? நீங்க கொஞ்சம் பாருங்க, இந்த உலகம் நிரந்தரம் என்றிருந்திருக்குமாக இருந்தால் வல்லாஹ் இந்த வானத்துக்கு இந்த பூமிக்கு மேல சுலைமான் நபி வாழ்ந்திருப்பார். பாடல் அல்லாஹ் சொல்றான், وَتَتَّخِذُونَ الْمَصَانِعَ لَعَلَّكُمْ تَخْلُدُونَ. கோட்டை கொத்தளங்களை, அடுக்கு மாடிகளை, சொகுசான வீடு வாசல்களை, மிக பலமாக கட்டப்பட்ட பில்டிங்களை நீங்க எடுக்கிறீங்க. لَعَلَّكُمْ تَخْلُدُونَ, நிரந்தரமா வாழ போற மாதிரி வாழ மாட்டீங்க, வாழ மாட்டீங்க. உலகத்தில் மிகப்பெரிய சவால் மரணம். உலகத்தில் மிகப்பெரிய ஆசான் மரணம். உலகத்தில் மிகப்பெரிய டீச்சர் அது மரணம். فلولا إن كنتم غير مدينين ترجعونها إن كنتم صادقين. உங்களுக்கு உங்களோட மனைவின்னா இனி இல்லை. அப்படி கல்யாணம் முடிச்சு 25 வருஷத்துக்கும் நகம சதை மாதிரி பிரச்சனையை அப்படி ஒரு அவள் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு வாழ்றீங்க. அல்லாஹ் சொல்றான், உனக்கு 7 மண்டா ஒன்றிக்கிற கோடிகளை, ட்ரில்லியன் பில்லியன் ட்ரில்லியன்களை செலவழிச்சு தரதி விடுங்க சாதிக்க. உண்மையாளராக போறவங்க திருப்பி கூட பார்ப்போம். கண்ணை வெள்ளை விளையாட முடிய கண்ணை கரையிண்டாக்கலாம், குழி விழுந்து போன கண்ணத்தை நிமிர்த்தலாம், கூண் விழுந்து போனதை கூட நேராக்கலாம், எதையோ செய்யலாம். உன்னால 7 மண்டா போற ரூக திருப்பி கொடு. உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் வாழேருமா? வாழ்ந்தானா? பார்க்கல. மைக்கேல் ஜாக்சன் வரலாறு படிங்க. எப்படி வைத்தியர்கள் வச்சிருந்தான், எப்படி அவனை செக் பண்றதுக்கு ஆட்கள் வச்சிருந்தான். மரணம் யாரையும் விட்டு வைக்காது. அல்லாஹ் சொல்றான், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா.
நீ எங்கதான் இருந்தாலும் உனக்குள்ள மௌத்து வந்தே தீரும். கட்டப்பட்ட பாரிய பங்கருக்குள்ள இரு, பிரமாண்டமான பில்டிங்ல இரு, குண்டுகள் துளைக்காத பெரிய இடத்துல இரு, நீ எங்க விருதிட்டு போ, உனக்குண்டு தீர்மானிக்கப்பட்ட நேரத்தில் நீ வந்தே தீரணும். சொல்றான், இந்த உலகத்தில் உங்களை விட என்னை விட கோடி மடங்கு சிறந்தவர்கள் வாழலையா? உங்களை விட என்னை விட கோடி மடங்கு பெரிய பலமுள்ளவர்கள் வாழலையா? ஆதையும் சமுதாயம் எடுங்க, நூலை விட சமுதாயத்தை எடுங்க. 1950 வருஷங்கள் வாழ்ந்தவர்கள் ரெஜிஃபோமுகளை கையை போட்டுற மாதிரி, பஞ்சு கொடைகளை கையை போட்டு இழுக்கிற மாதிரி, மழையை கையால் குடைந்து வாழ்ந்த சமூகம், பலம் பெற்ற சமூகம் அழியலையா? அழிக்கப்படலையா? மௌத்தா போகலையா? ஃபிரௌனை பத்தி என்ன நினைக்கிறோம்? சூரா துஹான் என்ன பேசுது? அல்லாஹ் பேசுறான் சூரா துஹான். ஃபிரௌனை பத்தி அல்லாஹ் பேசிக்கொண்டு வரான். கம் தரகு மின் ஜன்னாத்தின் வஅயூன் வஸுரூஇன் வமகாமின் கரீம் வநஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாக்கிஹீன் كذلك وأورثناها قوما آخرين فما بكت عليهم السماء والأرض وما كانوا منظرين. எத்தனையோ தோட்டங்கள், துறவுகளை, எத்தனையோ அடுக்கு மாடிகளை, சொகுசான வீடு வாசல்களை, ஜன்னத், தோப்புக்கள், உயூன், நீரூற்றுக்கள், வீட்டுக்கு முன்னுக்கு ஸ்விமிங் பூல் அமைச்சு, வீட்டுக்கு முன்னுக்கு தண்ணி கொட்டுற பார்வையில் பார்க்கறதுக்கு, வீட்டுக்கு முன்னுக்கு குயில்களிடம் பறவைகள ரீங்காரங்கள், பார்க்கறதுக்கு அழகான காட்சிகள், உள்ளுக்கு போன ஒரு சிறந்த என்வரன்மெண்ட், பார்க்கறதுக்கு கவர்ச்சி. கம் தாக்கு எத்தனை சொகுசுகளை விட்டு போனாங்க. வனாமத்தின் காணுமிகா பாக்கியும் சுவண்டியா அருளோடு வாழ்ந்த பிரதேசங்கள். கதாலிக்க வாவுரஸ்னா கோமன் ஆகரின். இப்படித்தான் நாங்க பின்னால வந்த ஒரு சமூகத்துக்கு அதை அனந்தர சொத்தாக ஆக்கினோம். ஃபிரௌன் சண்டாளன் நதியில் அடிக்கப்பட்டு மூழ்கி போனால் இன்னொரு சமூகத்தை சொந்தமாக்கினோம். முடிக்கிறான் தெரியுமா? கமா பக்க தலையும் சமா வந்தார். வானபோ பூமி அவங்களுக்காக அலை இல்லைன்னு அல்ல சொல்ற, அலல்லன்னு சொல்றாங்க. வெறுங்கையோடு வந்தோம், வெறுங்கையோடு போவோம். வெறுங்கையோடு வந்தோம், வெறுங்கையோடு போவோம். வாழ வந்தவங்க யாரு? நிரந்தரமா இங்க வாழ வந்தவங்க யாரு? குர்ஆனையும் சுன்னாவையும் பரட்டுங்க, தூய்மையான அகீதான நிழல்ல பாருங்க. இந்த உலக நிரந்தரம் என்று இருந்திருக்குமாக இருந்தால், இந்த வானத்துக்கு கீழே, இந்த பூமிக்கு மேல் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாழ்ந்திருப்பார். அவரை சொல்றேன், சில செய்திகள், சுவாரஸ்யமான சில செய்திகள் சொல்றேன். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர் யார்? தாவூத் நபியுடைய மகன். தாவூத் நபியா அழகான குரல் வளம் கொடுக்கப்பட்டவர், அழகா ஓதக்கூடியவர், நல்ல குரல் வளம் பெற்றவர், காற்றில் பறந்து போவார். காற்று, நான் திகாரில் நீங்க வாரண்டா என்ன செய்யணும்? காலையில 9 மணிக்கு பஸ் எடுத்தா இங்க வந்து அசருக்கு வந்து சேரலாம். அங்க காற்று அப்படி தூக்கும், அப்படியே கொண்டு போய் திறக்கும், திருப்பி தூக்கும், அப்படியே கொண்டு வந்து விடும். இப்படி ஒரு பெரிய அருள் எல்லாம் கொடுத்தான். தந்ததை அனுபவிங்க. அல்லாஹ் உங்களுக்கு தந்திக்கிறத பெருமை இல்லாம ஜக்காத்தை கொடுத்து அனுபவிச்சுட்டு போங்க. உங்களை கீழே இருக்கிறவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி பார்க்காருங்க. அல்லாஹ் தந்தை அனுபவிச்சுட்டு போங்க. சுலைமான் நபி வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ மிக தகுதியானவர். தெரியுமா? அவர் ஒரு துவா கேட்டார். ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி ஷைஆ. யா அல்லாஹ், எனக்கு நீ ஒரு ஆட்சியை தரணும். முல்க், ஒரு ஆட்சி எனக்கு புறணி யாருக்கும் கொடுக்கப்படாது. அப்படி ஒரு ஆட்சியை தான் கேட்டார். அவர் அல்லாஹ்வை நம்பின அகீதா, ஏக ரப்பி எனக்கு தருவான் நம்பிக்கை. சுலைமான் நபி அல்லாஹ் கொடுத்தான் 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 கொடுத்தான். எதை கொடுக்கல? எல்லாத்தையும் கொடுத்தான். எப்படி கொடுத்தான் தெரியுமா? எங்க சுலைமான் நபி, சுலைமான் நபி கொடுத்தது அணு 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 அளவு எனக்கெல்லாம் உனக்கல்ல, உலக கோடீஸ்வரனும் கொடுக்கப்படல. சுலைமான் நபிக்கு கொடுக்கப்பட்டதுல அணு, ஊசியிட நுனிய 1000 தடவைகள் பிரித்து 1000வது வருவது அணு, ஒரு வலை கிடக்கிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு உலக கோடீஸ்வரன் கூட கிடைக்கல.
சுலைமான் நபிக்கு அல்லாஹ் கொடுத்தேன்டா அப்படி கொடுத்தான். 1-2 சொல்ற பாருங்க, எப்படி எப்படி பேசுறாங்க, எப்படி ஆளுமண்டு பாருங்க. ஒரு நாள் வாரார், அப்படி ஒரு பார்வை பார்க்கிறார். அசெம்பிளி எல்லாம் வந்து நிக்கணும். ஒரு பார்வை பார்த்தாரு. வகால மாலிலா அல் ஹுதுஹுத், எங்க ஹுதுஹுதுன்ற பறவையை நான் காணல, இதுக்குள்ள ஹுதுஹுத் இல்லை. இப்ப வரவன் ஹுதுஹுத் இன்னைக்கு ஆட்சி நபி இங்க ஹுதுஹுத் இப்ப வரணும். ஹுதுஹுத் இப்ப இன்னைக்கு வந்து ஆதாரம் சொல்லலண்டா, லேட்டானது காரணம் சொல்லலண்டா அது பஹன்னா அறுத்து போட்டுட்டு வேறுண்டார். ஹுதுஹுத் வருது. அரசே அரசே, நான் சபை நாட்டு இளவரசியை கண்டேன், அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யல, சூரியனுக்கு சுஜூது செய்கிறான். போய் சொல்றார். இல்ல அரசே, இப்படித்தான் நான் கண்டேன். அரசனுக்கிட்ட ஹுதுஹுத் பேசுது. இந்த இதை கொடுத்து போடு, கொண்டு போய் கொடுத்தாச்சு. லெட்டர், இன்னஹு மின் சுலைமான் இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல்தூனி முஸ்லிமீன். என்ன அதாவது இது சுலைமான் என்கின்ற அரசரிடம் வந்திருக்கின்ற கடிதம். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு எழுதுகிறேன். கட்டுப்பட்டு இணை வைப்பிலிருந்து நீங்க முஸ்லிமாக வந்து சரணடைங்க, இல்லைண்டா சுலைமான் எடுக்கிற நடவடிக்கை வேறு. போர் தொடுப்பை வாசிக்கிறார். வாசித்ததோட அவளோட செக்ரட்டரிமார் ஆலோசனை, எல்லாரும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ண, என்ன செய்வோம், இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்குது, நாங்கள் அப்படி செய்வோம், நாங்கள் இப்படி செய்வோம். வாய் கிடிச்சாங்க. அவர் சொன்னா, இல்லை அப்படி இல்லை வேலா, நான் புகத்தான் வேணும். சுலைமான் நபியை சந்திக்கிறதுக்கு அரசி வரப்போப்பார். பாருங்க, ஏது சொல்றேன் தெரியுமா, அந்த சுலைமான் நபி எங்க சின்னோர் துனியா வச்சுக்கொண்டு மௌத்தே இல்லைன்னு வாழ்ந்துட்டிருக்கிறோமே, நிரந்தர வாழ்க்கை மாதிரி வாழ்றோமே, சிந்தனையே இல்லாம வாழ்றோமே. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை சந்திக்க அவர் இங்க வரப்போகிறார். சுப்ஹானல்லாஹ். ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். சுலைமான் நபி பார்க்குறாங்க, அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும். யாருக்கு? சபை நாட்டு அரசிக்கு. எல்லாரையும் கூப்பிட்டு பேசுறாரு. அவள்கிட்ட சிம்மாசனம் இங்க வரணும். அவளோட சிம்மாசனம் அரசி அமர்ற கதிர செய்ய இங்க வரணும். சபை நாட்டிலிருந்து சுலைமான் நபிட்டு வாராண்டா. ஃப்ளைட்டில் கொண்டு வாரா, ஒட்டகத்தில் கொண்டு வாரா, குதிரையில் கொண்டு வாரா, என்ன செய்யறது? பவரான ஜின், பாலை கிரேத்து மினல் ஜின், இஃப்ரீத்னு சொல்ற ஜின் எழுப்பிச்சு. அரசே அரசே, கப்லன் தகூம மின் மகாமி, உங்களோட இடத்துல இருந்து எழுப்புறதுக்கு முன்னும் கொண்டு வரட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி. நாங்கள் இன்டர்நெட் என்றோம், இமெயில் என்றோம், செகண்ட்ல போகுதுன்றோம், முகம் பார்த்து பேசணுன்றோம், டைல் அப்படி டைல் என்றோம், இப்படி என்னத்தை நாங்கள் அனுபவிச்சதுக்கு அவரோட பார்த்தா. சுப்ஹானல்லாஹ். இப்ப வேதங்கள் பற்றி அறிவு கொடுக்கப்பட்ட ஒருத்தர் அங்கிருந்தார். அவர் சொன்னாரு, அரசே இஃப்ரீத், நீங்க எழுப்ப முன்னு கொண்டு வரேன்னு சொல்றேன். அரசே, உங்களோட கண் சிமிட்டுவதற்கு முன் கொண்டு வந்து வைக்கட்டுமா? இப்படி இப்படி திரும்பி பார்த்தார். ஆசனத்தை கண்டார். பணிவுள்ள மனிதர். ஹாதாமின் ஃபضل ரப்பி லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர்னார். இது என் ரப்பிட கிஃப்ட், இது என் ரப்பி எனக்கு தந்த அருள். சுலைமான் நன்றி உள்ளவனா நன்றி கெட்டவனா அல்லாஹ் சோதிக்கிறான். சிம்மாசனம் வந்தாச்சு. அரசு இங்க வார, அரசுக்கு செய்ய இங்க சுலைமான் நபி கிட்ட. இப்ப சுலைமான் நபி சொன்ன கிரு அர்ஷஹா, அவளோட சிம்மாசனத்தில் மெத்தனை கொஞ்சம் மாற்றுங்க. மாத்தியாச்சு. அவ வாரா. இது உங்களோட சிம்மாசனமோ? இது இந்த மாதிரி தானே. சரி சரி, உள்ளுக்கு நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? சுலைமான் நபி எங்க இருந்தார்? இவ இப்ப அரசி சுலைமான் நபியோட மாளிகை உள்ளுக்கு போறார். அரச மாளிகை, ஜனாதிபதி பிரசிடென்ட் மாளிகை உள்ளுக்கு போறதுக்கு காலை தூக்கி வைக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், காலை தூக்கி வச்சவ கவுன தூக்கிட்டான். ஏன் தூக்கின கவுன? தண்ணின்னு நினைச்சு. சுலைமான் நபி சொன்னாரு, தண்ணி அல்ல, போங்க, அது பளிங்கு கட்டிடம் விட்டார். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, துனியாவை கையில்
கையில வச்சு அனுபவித்து வாழ்ந்தவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். பெருமை இருக்கல்ல, கர்வம் இருக்கல்ல, ஆணவம் இருக்கல்ல. குதிரையில ஏறி சவாரி போறாரு, பின்னால மனிதர்கள், மிருகங்கள், பறவை எல்லாம் வருது. எறும்பு புத்து கிட்ட வார قالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون. சுலைமான் படையோட வாராரு. எறும்பு கூட்டத்தில் கெட்ட எறும்பு சொல்லுது, தலைமை எறும்பு சொல்லுது, எறும்பு கூட்டமே ஓடி போய் பொந்துக்குள்ள நுழைஞ்சுக்கோங்க, சுலைமான் படையும் வார, கண்ணுக்கு விளங்க மாட்டோம், நசுக்கிடுவாங்க, செத்துடுவோம். இந்த வார்த்தை அல்லாஹ் சுலைமானை விட காதில் இருக்கிறார். வாய் விட்டு புன்முறுவல் பூத்து, வாய் விட்டு சிரித்து, ரப்பி அவசியம் என்ன சுக்குர ஞாபகத்தை கல்லத்தை எண்ணம் தலைய வாழிதைய துவா கேட்டு அல்லாஹ் சொல்றான். இந்த சுலைமான் நபி ஒரு நாள், நபிமாரோட கையில் அசா ஒன்று இருக்கு, தடி ஒன்று இருக்கு. ஆட்டுக்கு இளமலை விற்பாங்க, ஊண்டி சாந்தி கொடுவாங்க, தட்டி கொண்டு போவாங்க, எல்லாரும் மாட்டே இருந்துச்சு. சுலைமான் நபி அந்த தடியை ஊண்டினார். உலகமே கொடுக்கப்பட்டவர், காற்றில் பறந்து போற ஆற்றல் பெற்றவர், ஜின்கள் மனிதர்கள் எல்லாம் வசப்படுத்தி கொடுக்கப்பட்டவர், எறும்பு பேசுவதை கேட்டவர், புது பறவையோடு உரையாடியவர். தடியை ஊண்டினார். சாய்ந்து கொண்டே பைத்துல் மக்தஸ் கட்டப்படு, ஜின்கள் அள்ளி வேலை பார்த்து கொண்டிருக்கிற ரூஹ அல்லாஹ் எடுக்கிறார். இந்த இடத்துல ஒன்றை சொல்லிக்கொள்றேன், ஜின்களுக்கு எந்த மறைவான அறிவும் இல்லை. கும்புக்கந்தரையில் இருந்து ஒரு முஸ்லீம் குடும்பம் எங்க போகுது, குருநாகலுக்கு போற. அங்க ஒரு ஜின்னி கண்டா, பவர்ஃபுல் ஜின்னா. எப்படி தெரியுமா, திகாரியிலிருந்து ஒரு இஸ்லாமிய குடும்பம் திகனைக்கு வர, அங்க ஒரு ஜின்னிக்கா, ஒரு மாற்று மத மரகுருட்டு ஒரு ஜின்னிக்கா, மாற்று மத மரகுருட்டு ஒரு ஜின்னிக்கா. அவர் மாஷால்லாம் போட்டுக்கிறார், மாஷால்லாம் சோமாக்குறார். இங்க அல்லாஹ் சொல்றான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தடியை ஊண்டினார், சாய்ந்து கொண்டு அக்ஸா கட்டப்படு பார்த்து கொண்டிருந்தார். மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அர்தி தஅக்குலு மின் சஅத்தஹு. சுலைமான் என்ற மனிதர் மரணித்து போனார் என்ற செய்தியை இந்த உலகத்துக்கு எறும்பு கரையாம்பூச்சி அறிவித்ததை அரிச்சி தடியோடு நபி சாயிறாங்க. ஜின்கள் பேசிக்கொள்றாங்க, மறைவான அறிவில்லை, தெரியா போச்சே, தெரிந்திருந்தா எப்போவோ எஸ்கேப் ஆகிருப்போமே என்று பேசிக்கொள்றது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இங்க குருநாகல் ஜின்னிக்குதான், கட்டுக்கோசங்கள் ஜின்னிக்குதான், இந்திய அர்ஜுன் ஒன்றிக்கிறான், அக்கரப்பத அர்ஜுன் ஒன்றிக்கிறான், காத்தாங்குடி ஒன்றிக்கிறான் சொல்லி வைத்து எல்லாட காவல். ஒரு துவா கூட்டை கட்டிட்டு 1500 ரூபா பிச்சைக்கார ஜின். அடே துவா கூட்டை கையில் கட்டிட்டு 1500 ரூபா. அடே சுலைமான் நபியோட ஜின்னு கடலை வந்து முத்தடிச்சு வந்துச்சுடா. ஓண்ட ஜின்னு அனுப்பி பேங்க் உடச்சடே, ஏடிஎம் உடச்சடே எழுத மாட்டேன் செய்யலுங்க. ஏன் உங்கள்கிட்ட வேலையை வாங்கி நீ ஒரு துவா கூட்டை கட்டிட்டு ஒரு தேசிக்கா பிடிச்சி வெட்டிட்டு அது காய்ந்த ரத்தமா போச்சு, இதை கொஞ்சம் படிங்க என்ன நடக்கிறேன்னு சொல்லி வெட்டி போட்டுட்டு 3000 தாங்க, 40 தாங்க, 5000 தாங்க, பிச்சைக்காரன். ஜின்னுக்கு அந்த அறிவும் இல்லை. இங்க என்ன விளங்குது, சுலைமான் நபி உலகத்தை கையில் வைத்து வாழ்ந்தவர், ஒரு நாள் மரணித்து போனார். உறவுகளே, உங்களோட மனசுக்குள்ள நீங்க சில செய்திகளை பதிய வைங்க. என்ன தெரியுமா, அதாவது உங்களோட மனசுக்குள்ள நீங்க ஆழமாடுங்க, மரணம் நிச்சயமானது. என்னை உங்களை ஒரு நாள் அடையத்தான் போகும். எல்லா வகையான இன்பங்களையும் ஒரு செகண்ட் தவிடுபடியாக்குமே. அந்த மரணத்தை அதிகம் ஞாபகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணம் இன்பங்கள் துண்டிக்கும். நீங்க உங்களோட உம்மட பாப்பட 2 ஃபேமிலியும் சேர்ந்து, தாய் வழி தந்தை வழி உறவு எல்லாம் சேர்ந்து 4 பஸ் பிடிச்சு கொண்டு கோலிக்கு ட்ரிப் பண்ணி போறீங்க. பாப்பட குடும்பம் உம்மட குடும்பம் சேர்ந்து சந்திக்கு அப்படி வசதி. சிரிச்சு கொண்டு பேசிக்கொண்டு அழகா சாப்பாடு எடுத்துக்கொண்டு தின்று கொண்டு பஸ்ஸுகள் பேசிக்கொண்டு போக்கல சரியா வரக்காப்பட கிட்ட வா போக்கல
4 பஸ்ல ஒரு பஸ்ல ஒருத்தர் மதத்தா போறாரு. அதோட வாப்பா உங்களோட உம்மா. இப்ப அந்த ட்ரிப் எப்படி இருக்கும்? அக்ஸிரு திக்ரஹாதி மில்லத்தா, இன்பத்துல உச்சத்தில் இருப்பீங்க, செகண்ட்ல கவலையை தந்துடு. ஞாபகப்படுத்திக்கங்க, உடனே திரும்பும், அழுதுண்டே திரும்பி வந்துடுவோம். அசருக்கு ஒரு நிக்காக மாப்பிள்ளை கார்ல கோட்டும் சுட்டும் போட்டுக்கொண்டு மஸ்ஜிதுக்கு நோக்கி போறாரு. வீட்டில் வாப்ப ரெடியானவர், வாப்ப மௌத்தாயிட்டார். நேற்றைய தினம் தல்கஸ்பிட்டியில நைட் டிஜித்திமா சாப்பிட போன இடத்துல ஒரு செய்தி வீடியோ கால் பேசி கொண்டிருக்கிறாரு. மாமா உம்ராக்கு போறதுக்கு ரெடியாகி கட்டாரில் வந்து கட்டாரில் உம்ராக்கு போறதுக்கு வந்தவர் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்ல காரால இருந்து போகல மாட்டாங்க. என்ன வாழ்க்கை, கற்பனைகள் பல, அதை மட்டும் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்த ஆசான், மிகச்சிறந்த ஆசான் ஒரு பொக்ஸை வரைஞ்சாங்க. நல்லா பாருங்க, ஒரு பொக்ஸை வரைஞ்சாங்க. பாக்ஸ் ஒரு டொட்டை வச்சாங்க நடுவில், இங்கே சைட் போட்டு வச்சு நீட்ட கோடை போட்டாங்க. பொக்ஸை தாண்டி கோட்டை போட்டாங்க. மேலே சில அம்புக்குறிகளை போட்டாங்க. ஹாதா இன்சான், இந்த டொட் இது மனிதன். நீண்டு போற கோடு அவன் மேல என்னங்கள் ஐடியா. என்ன ஐடியா? மாஷா அல்லாஹ் 4 பிள்ளையை கட்டிக்கிறேன், 4 பேருக்கும் ஒரே மாதிரி வீடு கட்டிட்டேன். மாஷா அல்லாஹ் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். மேல இன்னும் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும் ஐடியா. மகன் ஏலவர் எடுத்தான், சின்ன மாச தட்டுப்பட்டான். ரஷ்யா கணக்கு போகிற மெடிசினுக்கு வித்து சுபிஜைகளை பிள்ளைய படிப்பிப்பேன். சவுதி அரேபியாவில் ஒரு தந்தை தன் மகனை வெஸ்டர்ன் கலாச்சாரத்தோடு வளர்த்தார். முழுமையாக அமெரிக்காவில் வந்து போட்டான் டாக்டராக. மகன் டாக்டர் ஆகி இன்றைக்கு ஜித்தாக்கு வந்து இறங்குறான். குடும்பமே பூமாலைகளோடு வந்து உட்கார்ந்து வெல்கம் பண்ணுறது ரெடி ஆகிட்டிருக்கிறாங்க. அமெரிக்காவிலிருந்து ரெடியான ஃப்ளைட் வருது. இன்னும் சில வினாடிகளில் வந்து இறங்கணும். மைக்கில் சொல்லப்படுது, அமெரிக்காவிலிருந்து சவுதி அரேபியாவை நோக்கி வந்த விமானம் தீக்கிரையாகி வந்த பயணிகள் ஒரு சாம்பலாகி விட்டார்கள். மேலங்கள் நான் அப்படி செய்யணும், நான் இப்படி செய்யணும், நான் அந்த மாதிரி செய்யணும், இந்த மாதிரி செய்யணும். வீடோடு கெட்டோனும் உள்ளுக்கு போய் கையை தட்டின லைட் பத்தோணும், கையை தட்டின லைட் வைப்பாங்க. மாஷா அல்லாஹ், அங்க வரவங்க ரிமோட் ஆன் பண்ணணும், கண்ணேக்க வரப்ப உள்ளுக்கு போகணும், மறுவோன் அப்படி மூடிடணும். மாஷா அல்லாஹ், அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். வாகனத்தை மேல் தட்டிக்கே கொண்டு போகணும், கீழே பங்கர்ல போடணும். திட்டங்கள் நிறைய அடையாமலே வந்துடுவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏலாம் எது ஏலாம்? மரணிக்காமல் வாழ ஏலாம். உங்களோட கண் முன்னுக்கு நடந்து முடிய சில நிகழ்வுகளை கண் முன்பு கொண்டு வாரு. என்னை விட உங்களுக்கு கிட்ட வந்தான், நீங்க இதை கிட்டடியில் கண்டறிந்தான். போன நவம்பர் 26, 27, 28 ஏழு நாட்டில் மிக கஷ்டமான நாட்கள், மிக கஷ்டமான நாட்கள். ரம்புக்கெல விலானகம அக்குரன பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம். அன்றைக்கு இரவு அவங்க தூங்கத்தான் போனாங்க, மோய்த்தா போடல, வளமை போல தூங்க போனாங்க. கடுங்குளிர், ஃபேன் தேவையில்லை, ஏசி தேவையில்லை, மழை கொட்டுது. இன்றைக்கு நாங்க மௌத்தா போட்டு கற்பனை பண்ண. அல்லாஹுல்லதீ யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுல்லதீ யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதீ லம் தமுத் ஃபீ மனாமிஹா. ரம்புக்கல தூரம் இல்லை, பக்கத்தில் தான். 27 பேர் நினைக்கிறேன், ஒரு சின்ன ஒரு ஏரியா. நினைச்சு வரதில்லை. நான் ஏசிபி ஜும்மா போடு 2 ஒரு மாசத்துக்குள்ளே ஆயிட்டு ஜும்மா நான் இந்த சம்பவத்தை சொல்றேன்.
ரமீஸ் மௌலவின்னு சொன்னேன். ஜும்மா முடிய கொஞ்சம் பேர் வெயிட்டிங் சந்திக்கு இருங்கன்ட்டு கடைசியாக 2 பேர் கொஞ்சம் இருங்கன்ட்டு 2 பேர் வந்து கடைசியாக உட்கார்ந்தாங்க. கையை பிடிச்சி உட்கார்ந்து, மௌலவி நாங்கள் எங்கே தெரியுமான்னு தெரியாது, ரொம்ப கேளுன்னா எனக்கு உண்மையில் ஜும்மாவில் சொன்னேன் சம்பவம் டக்குன்னு மனசு போய் கொண்டு வந்துச்சு. டக்குன்னு கையை பிடிச்சி உட்கார வச்சா ரமீஸ் மௌலவி இல்லை, ரமீஸ் இல்லை மச்சான். 9 பேர் ஒரு குடும்பத்தில் மகத்தான்னு சொன்னீங்க தானே, அது எந்த குடும்பத்தில் தான் மௌலவி. எனக்கு கண்ணெல்லாம் குளமாக அப்படி ஒரு ஃபீலிங். கையை பிடிச்சி கொண்டிருக்கிறேன் போயில, உம்மோட மையத்துக்கு கூட கிடைக்கல மௌலவி, உம்மோட ஜனாதா கூட கிடைக்கல. என் தாத்தா டீச்சர், தாத்தர மகன் மொத்தமாக குடும்பத்தில் 9 பேர். நினைச்சு பாருங்க, இரவு தூங்க போனவங்க தான் தங்கங்கள் மௌத்தாக நினைச்சு போகல. அது இன்னும் ஒரு கவலை என்ன தெரியுமா, தாத்தர மகள் கெக்கின பிள்ளைகள் படித்து பயோ எக்ஸாம் எழுதிட்டு அல்லாஹு தஆலா தீர்மானிச்சு வரணும். கூட்டத்தோட குடும்பத்தோட நீ வந்து மகள் நல்லா எடுத்து அந்த 7 வெள்ளிட்டு வந்த பிள்ளையும் சேர்ந்து ரிசர்ச் வரல, அந்த பிள்ளையும் சேர்ந்து தான் பார்த்தா கற்பனை பண்ணியிருப்பாங்களா. அல்லாஹ் அவங்களை மன்னிச்சு ஷஹீதுகள் அந்தஸ்தை கொடுத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அவங்களுக்கு வழங்கி கபரை அல்லாஹ் விசாரமாக்கி வைக்கட்டும். அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹுல்லதி யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. அல்லாஹ் தான் உயிர்களை இரவு உறக்கத்தின் நேரத்தில் எடுக்கிறான். நைட் தூக்கம் மரணம், தூக்கம் மரணம். ரப்பு சொல்றான், எப்படி மரணம்? அதை அதுவும் ஒரு மரணம். ஏண்டா இரவு நீங்க தூங்கின, காலையில பார்த்தா முன் ஹால்ல உங்களை கொண்டு வந்து செட்டியில போட்டிக்குது. எலும்பிண்டு நான் எப்படி இங்க வந்தேன், யார் கொண்டு வந்து போட்டேன்? உம்மா தூக்கத்தில் நடக்கிற நோயாம எனக்கு இல்லைடா, ராவு சாட்சாவும் வந்த இடம் இல்லை, உன்னை கொண்டாந்தீங்க போட்ட எனக்கு ஒன்றுமே தெரியாது. தூக்கம் மரணம். ஒரு ஏரியா, ஒரு ஏரியா, ஒரு தோட்டம். கதவை தட்டினாங்க, பெல் அடிச்சாங்க, தட்டினாங்க, முடிவு செஞ்சாங்க. உள்ளுக்கு கேள் மவுத்தூர் முடிவு செஞ்சாங்க. ஓட்டை கலட்டி இறங்கி வைத்து தட்டினா ஹேண்டு பாக்கு. தூக்கம் மரணம். ரப்பு பேசுறான், இரவு தூக்கத்தை உயிர் எடுக்கிறான். எடுத்த உயிரை நிரந்தரமா எடுத்துட்டான். சில உயிர்களை நிரந்தரமா எடுக்கிறான், பலதெல்லாம் திருப்பி அனுப்புறான். வந்ததுல கொஞ்சம் திருப்பி அனுப்பப்பட்டதுல நான் எந்த ஜமாத், நீங்க எந்த ஜமாத்? தொய் ஜமாத்தா? அந்த ஜமாத் தான் கேட்கல. எந்த ஜமாத்? உயிர் திருப்பி அனுப்பப்பட்டு உயிர் வாழுகின்ற ஜமாத்தில் இருக்கிறது. அல்லாஹ் ராவை கெடுத்துட்டு திருப்பி அனுப்பி வாழுகின்ற ஜமாத்தில் இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் இந்த ஜமாத் இப்ப உயிர் திருப்பி அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிற ஜமாத் நிரந்தரமாக வந்துடும், வைத்திடுவோம். இதை நாங்கள் எப்படி தெரியுமா சொல்றோம்? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஅஹ்யா. உணர்வுபூர்வமா சொல்லுவோம் திக்ருகளை. யா அல்லாஹ், ஒன்று எடுத்துட்டீங்க, போயிட்டீங்க, பெட்டை தட்டினீங்க, உட்கார்ந்தீங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அக்பாயத்து குர்சி ஆமன ரசூல் சூராக்கள் தடவிட்டீங்க. பழைய பக்கம் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஅஹ்யா. யா அல்லாஹ், உன்னுடைய பேரை சொல்லிக் கொண்டு மௌத்தாகிறேன், திருப்பி ஹயாத்தாகுவேன். இளைஞர்கள், தம்பிமார், மேலேக்கிற தங்கச்சிமார், உங்களோட கையில் ஃபோன் இருக்கிற தங்குங்கள், உங்களோட காதில் ஹெட்செட் அடிக்கிறீங்க, ஆபாசமாக கேட்குறீங்க, இசையை பார்க்குறீங்க, இசையை கேட்டுக்கொண்டே தூங்குறீங்க. யுபசுக்குள்ளாவதில் அலாமா மாத்தாலே, ஒவ்வொரு மனிதனும் எந்த நிலையில் மரணித்தானோ அதே நிலையில் எழுப்பப்படுவான். நினைச்சு பாருங்க, எந்த நிலையில மௌத்தாகிறோம் அதே நிலையில் எழுப்பப்படுவோம். இரவு தூக்கம், ஹெட்செட்டை காதில் அடிச்சு கொண்டே, ஆபாசத்தை கேட்டுக்கொண்டே, பேசிக்கொண்டே, அவரோட கணச்சிக்கொண்டே இருக்கிற நேரத்தில் திடீரென்று சொல்லி
என்ற ரூஹ் பிரிக்கப்பட்டால் நான் எழுப்பப்படுவதும் அதே நிலையில் தான். விலானகம் ரம்புக்கல அல்லாஹ் பொறுத்துக்கலட்டும். நினைச்சு பாருங்க, இரவு தூங்க போனவங்க காலையில் எழுப்பல்ல. துபாய் அரசு மோப்ப நாய்கள் அனுப்பிச்சு, நாங்க பார்த்து மந்திரங்கிறது. துபாய் அரசு குளிரூட்டப்பட்ட வாகனங்கள் இறக்கிச்சு ஜனாசாக்கள் எடுத்து போடுறதுக்கு. மோப்ப நாய் கணிச்சு சொல்லிச்சு இருக்குன்னு சொல்லி. சுகதாக்கள் இந்த பூமியா இருக்கட்டும், விட்டுடுங்க, தோண்டவான விட்டாங்க. இப்போ ஒரு 3 கிழமைக்கு முன்னால சில்மியாப்புரைக்கு ஜும்மாக்கு போனேன். ஜும்மா முடிய நைட் பயான் இருந்துச்சு. கூட்டிட்டு போனா ஒரு ஊரை சுற்றி காட்டேன். முதலாக கூட்டு போன ரேந்த பொருள் ஏரியா கூட்டு போன ரேந்த பொருள் எல்லாம் கண்ணுக்கு காட்டும். பூமிக்கு தௌஃபீக் இப்போ பாடம் வைக்கணும். சும்மா கடந்து போறதல்ல, யோசிக்கணும். ஒரு தண்ணி வார சின்ன வாய்க்கால். இந்த தண்ணி வார வாய்க்காலால ரேந்த புலன்ற ஏரியா 2 ஊடுகள் 8 பேரு அப்படியே தாண்டி அப்படியே போயிட்டு மண்ணுக்குள்ள மூழ்கி 8 பேர் மாய்த்தா போனாங்க. பெண்ணா இந்த பள்ளியில சைஸுக்கு 2 கல்லு அந்த வாய்க்காலால் உருண்டு வந்து அது பெருசாகிக்குது. உருண்டு வந்து கல்லோரமாகி இந்த கல் வந்த கல்லு முறையில் காட்டினாங்க. கிட்டத்தட்ட 20 அடிக்கு மேல 23 அடிக்கு மேல மண் வந்து மூடின மணல் மேட்ட காட்டினாங்க. ரம்பட கலண்ட் ஒரு ஏரியா எங்களோட ஏரியாவில் போல நீங்கள் FBல பார்த்துருப்பீங்க. சொன்னாங்க, நாங்கள் பார்த்தோம். ஜாமத்தில் 2 மணிக்கும் 2:15 வர பஸ். அது அந்த பஸ் வந்து பல சுத்துக்கள் சுருண்டு விழுந்து 100 அடி 150 அடியோ கீழே போய்த்து அதில் வந்த மக்கள் கணிசமான பேர் நெருக்கத்தின் காரணமாக மறுத்தா போனாங்க. நான் கேட்கிறேன், கற்பனை பண்ணியிருப்பாங்களா? நான் கொழும்புக்கு போறேன், நான் குருநாகலுக்கு போறேன், நான் ஏர்போர்ட்டுக்கு போறேன், நான் வெளிநாட்டுக்கு போறேன், நான் அங்கே போறேன், நான் இங்கே போறேன். பாக்ஸ் டாட் நீண்ட கோடு அம்புக்குறி மேலெண்ணம் அடையல்ல. 17 வயசுல ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு போனவன் 17 வயசு 18 வயசுல 19 வயசுல வெளிநாட்டுக்கு போறதுக்கு கற்பனைகளோட போனவன். மகர் கொடுக்கணும், வீடு வாசல் கட்டணும், நகரத்தை வச்சுக்கிற மீட்டோனும் பல கற்பனைகளோடு வந்திருப்பான். திடீர்னு அந்த பஸ்ஸுக்குள்ள மாட்டாங்க. நினைத்து வருவதல்ல, சொல்லி வருவதல்ல, பேசுறனா முடிக்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை, கேட்கிற நீங்க வீட்டுக்கு போய் செய்யறதுக்கு உத்தரவாதம் இல்லை. திடீர்னு எங்களை வந்து அடையிறது மரணம். ஈமான் உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, யுவதிகளே, 1000 மோட்டிவேஷன், 1000 கவுன்சிலிங், 1000 மேடை பேச்சுக்கள், 1000 ஸ்கூல் ப்ரோக்ராம்கள், 1000 ப்ரொஜெக்டர் ப்ரோக்ராம்கள் மாற்றத்தை கொண்டு வரவே கொண்டு வராது. இதை மட்டும் யோசிங்க. எனக்கு ஒரு மரணம், அது நிச்சயமாக உண்டு. நான் என்ன மாற்றிக்கிறோனும், அதே போல் ரமலானுக்கு போகிறேன், எனக்குள்ள ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வரணும். இதை மட்டும் யோசிங்க. ரமலானுக்குள்ள இன்பமாக போகிறேன். நீங்கள் இந்த ஏரியா மக்கள், எங்களுக்கெல்லாம் மைக்கை பிடிச்சி பேச தெரியா, மைக்கெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறதில்ல, எங்களோட பேரெல்லாம் மைக்கில் சொல்கிறதில்ல, கவலைப்பட வேணாம். ஒரு நாள் இந்த மைக்கில் உங்களோட பேர் வாசிப்பாங்க. திகன கும்புக்கந்திரையை பிறப்பிடமாகவும் எங்கே ஒரு இடத்து வசிப்பிடமாகவும் கொண்டவர் காலமானா எக்ஸ் காலமான. அந்த எக்ஸ் நீங்கள் அறிவிச்சுட்டாங்க, அறிவிச்சாச்சு. பிறகு உங்களோட வீட்டுக்கு ஊரே திரண்டு ஆண்கள் பெண்களாக வருவாங்க. உங்களோட ஆடைகளை எல்லாம் கலட்டிடுவாங்க. கலட்டை இல்லாமல் இருந்தால் கத்திரி எடுத்து வெட்டிடுவாங்க. பிறந்த மேனியா மாற்றுவாங்க. மலசல உபாதைகள் வைத்திருந்தால் அடிக்கழுவுன்னு ஒன்று கழுவுவாங்க. கட்டாயம் கழுவணும் ஒன்று இல்லை, அடிக்கழுவுவாங்க. தேவைப்பட்டால் கழுவுவாங்க. இடுப்பு கிளி கழுவு, அடுக்கழுவன் கழுவிட்டு அப்படியே பெருவர் 2 சேர்த்து கட்டுவாங்க. கை அப்படியே நீட்டமாக விட்டுடுவாங்க. நாடுக்கு ஒரு கட்டை போட்டுடுவாங்க. வெள்ளப்புடவையால் மூடி விட்டுடுவாங்க. கையில் ஒரு பட்டை ஒன்று வச்சுக்கொண்டு காத்தடிச்சு கொண்டு இருப்பாங்க. பாரவர்களை முகத்தை திறந்து காட்டுவாங்க. எனக்கு விதிதான், உங்களுக்கு விதிதான், சவுதி மன்னனுக்கு விதிதான், அமெரிக்க ஜனாதிபதிக்கு விதிதான், எல்லாருக்கும் விதிதான், யாருக்கு வித்தியாசம் இல்லை.
பள்ளியில் மெசேஜ் கொடுத்தாச்சு, டைம் கொடுத்தாச்சு, டைம் நெருங்குது. பெண் ஜனாதாவாக இருந்தால் 9 மணிக்கு எடுக்கிறேன்டா 7 மணிக்கு எடுப்பாங்க. வேலை பெருசு, நான் ஒரு வேலையும் பெருசு இல்லை, அது பில்டப் பண்ணி வச்சுக்கிறேன். கட்டாயம் படிங்க, படித்து கொடுங்க. மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு பயப்படுறாங்க. அதுக்கு ஒரு மாமி நேர்ந்துட பண்டிகை, சில ஊர்கள் ஒரு மாமா நேர்ந்துட பண்டிகை, மையத்தை குளிப்பாட்டுற மாமா, மையத்தை குளிப்பாட்டுற மாமி. ஓண்ட உம்மட மையத்தை நீ குளிப்பாட்டுடா, ஓண்ட வாப்பட மேத்த நீ குளிப்பாட்டு, ஓண்ட உம்மட மேத்த நீ குளிப்பாட்டு, ஓண்ட தாத்தா தாண்டி குடும்பம் நீங்க செய்யுங்க. ஏன் இன்னொருத்தர் கொடுக்குறீங்க? குளிப்பாட்டிட்டு வந்து உஸ்தாத் கொஞ்சம் வாங்க, என்ன இன்றைக்கு மையத்து அல்லாவுக்காக வாய கொடுங்க, இல்லை சும்மா கேளுங்க, தேவை விடுங்க. இன்றைக்கு மையத்து குளிப்பாட்டின ப்ளீட் ஆகிக்கொண்டே இருந்தேன், சுத்தமே இல்லை, வலிக்க வேண்டிய வலிச்சு நகமெல்லாம் வளர்த்து வச்சு பாயிண்டிங்க வச்சு என்னை கண்ட வெறுத்து போனேன். இதே நீங்கள் ஒரு உண்மை மையத்தை குளிப்பாட்ட சொல்லுவீங்களா? உங்களோட சாத்திர பெரிய மையத்தை குளிப்பாட்ட சொல்லுவீங்களா? படிங்க. இந்த பள்ளிவாசல் ஜும்மா நடத்துறதுக்கு விஜித்மானத்துக்கு மட்டுமல்ல, ஃபிக்ஹ் கிளாஸ் போடுங்க, அகீதா கிளாஸ் போடுங்க, மௌலிமார் வேண்டி மட்டும் வைக்கிறாங்க, செலவழிங்க. எதுக்கு செலவழிக்கிறீங்க? இந்த நல்ல பணிக்காக வேண்டி கொடுங்க, குறைக்க மாட்டான், அல்லாஹ் அதிகரிப்பான். ஒரு இல்ம படிச்சு கொடுக்க ஏற்பாட்டு பண்ணுங்க, குடும்பத்தில் செய்யுங்க, நல்ல பணிகளுக்கு கொடுங்க. திடீர்னு ஒரு நாள் ஊதப்பட்ட பலுங்கோல மாதிரி மடார்னு வெடிச்சோமா, போயாச்சு. இப்ப என்ன அறிவிச்சுட்டாங்க, வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லாம் தளர்த்தியாச்சு. என்ன மாமாட மகன் 19 வயசுல மருத்துவ போன கண் முன்னுக்கு நிற்கிறேன். ஊரே நாடே அடைஞ்சிச்சு, தெரிஞ்சு எல்லாரும் எழுதாங்க. தங்கமான ஒரு பிள்ளை, அவனோட தூக்கிட்டு வார கழுத்து பிடித்தவங்க இப்படி வார அப்படியே கிடத்தினாங்க. உலகமே வெறுத்து போச்சப்பா. இதே கை, இதே கண், இதே கால், இதே உறுப்புக்கள் ஒன்றுமே இயங்காது. நான் குளித்தேன், நீங்க குளித்தீங்க. ஜனாசா குளித்தல் அல்ல, குளிப்பாட்டல். ஜனாசா குளிப்பாட்டல். தந்தி எடுத்து புளூட உறுப்பிலிருந்து ஆரம்பிச்சு ஊத்தி 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 அப்படி தூக்கி வைத்த உருவி மலசல உபாதைகளை தண்ணியை ஊற்றி அடிச்சு சாம்பராணி சதன பூஜை விவாதத்தோ வணக்கமோ சுண்ணத்துக்கோ போடல, நாத்தத்துக்கு போடுற, கிருமிநாசினிக்காக போடுற. அங்கிட்டு இந்த காலத்து கடைசி இப்படி பரட்டுவாங்க, இந்த காலத்து இப்படி பரட்டுவாங்க, விரலுக்கு இடுக்கில் எல்லாம் தேய்ப்பாங்க. ஆணாக இருந்தால் தொப்புளுக்கும் முழங்காலுக்கு இடப்பட்டது, பெண்ணாக இருந்தால் நெஞ்சுக்கும் முழங்காலுக்கு இடப்பட்ட ஒரு துண்டை போட்டுக்கொள்வாங்க. மறுமுறை எந்த காரணோடு பார்க்கப்பட ஹராம். கையில் துண்டை சுற்றிக்கொள்வாங்க, தேய்ச்சி 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 குளிப்பாட்டுவாங்க. சுத்தமாக இருந்துக்கங்க, மவுத்து சொல்லி வாரதல்ல. 40 இரவுகளுக்கு மேலே நகம் வளர்க்கப்படாது, பாயிண்ட் வளர்க்கப்படாது, அக்குள் முடி வளர்க்கப்படாது, மர்மஸ்தான் முடி வளர்க்கப்படாது, வலிக்கப்படணும். சுன்னா வழிகாட்டல். ஜனாதா குளிப்பாட்ட வாரத்தில் மதுவா செய்யப்படாது. இப்போ என்ன நடக்கும்? அங்கிட்டு பிறகு எல்லாம் முடிச்சாச்சா, ஹலாஸ் முடிஞ்சு. இப்போ என்ன? சம அளவில் 3 வெள்ளை துணி, ஆணுக்கு மட்டும்தான் பெண்ணுக்கு மட்டும் சுண்ண அடிப்படையில். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணா தலப்பாவும் இல்லை, ஜிப்பாவும் இல்லை, முகமூடியும் இல்லை, ஒன்றும் இல்லை. போ 3 சமத்துணி. சவுதி மன்னர் வெட்டி வச்ச போகிற 8 இல்லை 10 இல்லை, 3 சம அளவில் 3 வெள்ளை துணி. தேவைப்பட்டா பிளேட்டுகள் வேறு துண்டுகளை வச்சுக்கோ. இந்த 3 வெள்ளை துணியில நெஞ்சிக்குல இருந்து முழங்கால் வர, தொப்புலேருந்து முழங்கால் வரைக்கும் போட்ட அந்த கடைசி தொடத்த துணி அப்படி போடுவாங்க. அப்படியே தூக்கி மையத்தை 3 துணிக்கு மேலால வைப்பாங்க. தங்கங்கள் வச்சுட்டு முதலாவது பட்ட இப்படியும் இப்படியும் மூடி கையை போட்டு மறுமுறுப்பு பார்க்க மாட்டாங்க, அப்படியே கலட்டி எடுத்துடுவாங்க. அடுத்த 2 துணியை சேர்ப்பாங்க, 3 துணியை சேர்த்து தலைக்கு ஒரு இறுக்கி ஃபிட்டா ஒரு கட்டு, இடுப்புக்கு ஒரு கட்டு, காலுக்கு ஒரு கட்டு, தூக்கியாச்சு. என்ன மார்க்கத்தில் உள்ளவங்கடா வந்து மோந்து கொண்டுவாங்க. மற்றவங்க ஓ உளி செஞ்சு வச்சுக்கிற மாப்பிள்ளை பச்சை போய் கடைசா மோந்து கொண்டு மாப்பிள்ளை ஒரு முறை வந்து பார்த்துக்கோ, பிரச்சனையே இல்லை. என்ன ஓ உளி செஞ்சு வச்சுக்கிற மயத்தோட அப்படி ஒன்றும் இல்லை. கடைசி ஒரு பார்வை வச்சாச்சு, கட்டியாச்சு, தூக்கியாச்சு, சந்தூக்கில் வச்சாச்சு, மோளை உண்டு, கடனை பற்றி ஒரு பயம் முடிஞ்சாச்சு, தூக்கியாச்சு. அது ஒரு ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் எல்லாரும் கபர் வரைக்கும் போகலாம். மகிழ்த்தா போனது ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தால் வீட்டில் இருக்கிற பெண்கள்
என் வாப்பா, என் உம்மா, என் தங்கம், என் உசிரின் ஒரு சத்தம், அவ்வளவுதான். கேட்டுக்கு வெளியில வரையலாம். ஹலாஸ், போயாச்சு, வச்சாச்சு, மூடியாச்சு, வந்தாச்சு. உறவுகளே, அடைய போறது ரமலான், அருள்மிகு ரமலான். அடுத்த வருஷம் இருப்போமா இருக்க மாட்டோமா தெரியாது. புத்திசாலி இருக்கிற காலத்தை பயன்படுத்துகிறவன் அறிவாளி, புத்திசாலி. 3-4 உரைகள் கேட்டீங்க. கடைசியாக மரண சிந்தனையோடு உங்களை அனுப்போடுறதுக்காக வேண்டி இந்த தலைப்பை போட்டாங்க. மரண சிந்தனையோடு ரமலானுக்கு போங்க. அடுத்த வருஷம் ரமலான் நான் இருப்பேனா இல்லையா தெரியா. போன வருஷம் எங்களோடு இருந்து நோன்பு பிடிச்சி, நோன்பு திறந்து, 29க்கு வந்து, கடைசி 10 சாப்பாட்டுல எல்லாம் பங்கு உண்டு. சுபஹானல்லாஹ். பெருநாள் திடலுக்கு வந்து கொத்தி எல்லாம் துப்புரவாக்கி, படகை விரிச்சு, தொழுறதுக்கு ரெடியாகி, படங்கெல்லாம் விரிச்சு தொழ ரெடியாகி தொழுது. இந்த வருஷம் ரமலான்ல அவர் இல்லை. பேசுகிற நான் இருத்தீனா, கேட்குற நீங்கள் இருப்பீங்களா தெரியா. கியாமுல் தொழுகை இன்பமாகும் மரண சிந்தனை இருந்தால், களவெடுக்கிறது கஷ்டமாகும் மரண சிந்தனை இருந்தால், ஆபாசம் பார்க்கறத விடுவோம் மரண சிந்தனை இருந்தால், ஆக மொத்தத்தில் மரண சிந்தனையோடு நாங்கள் ரமலான் அடைவோம். 8:50 முடிக்க சொன்னாங்க, 5 நிமிஷம் கூட எடுத்துகிட்டு இன்னும் பல விஷயங்கள் பேசியிருந்தாலும் நாம் அதாவது மரண சிந்தனையோடு ரமலானில் கால் பதிப்போம். ரமலானுக்கு பிறகு ஒன்றுமே சொல்லலை, இருந்தாலும் நேரம் விட கொடுக்க வாய்ப்பு இல்லை. மரணத்தோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகளை பேசிக்கொண்டு பேசுகிறது தான் நோக்கம் இல்லவர்களே. பேசுகிறது என் வாழ்க்கையில் வரணும், உங்களோட வாழ்க்கையில் வரணும். ரப்பில் விரும்பக்கூடிய நல்ல மனிதர்களை எல்லோரும் பள்ளத்தில் ஆக்கிடுவானாக. விரும்பக்கூடிய நல்லவர்கள் பட்டியலை வாழ்ந்தமடிய உயர்ந்த பாக்கியத்தை தருவானாக. எமது பெற்றார்கள் மன்னரை வாழ்ப்பவர்களாக இருந்தால் அவருடைய மன்னர்கள் எல்லாம் சோட பூஞ்சொலியாகவும் உலகத்தில் வாழ்பவர்களாக இருந்தால் வளமான செழிப்பான வாழ்வை வாழக்கூடியவர்களாக அவர்களை மாக்கி அல்லாஹு தாலா நிரந்தர நிம்மதியான சந்தோஷமான நிலைமையில் மறுமையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லா தந்துருவானாக. அப்போது கௌலிகாதா வாஹ தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.